Hello students, welcome to Abhinandan Academic. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12th CBSE மேட்ரிக்ஸ் சாப்டரில் MCQ கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் MCQ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2020 அப் டு கரண்ட் இயர் வரைக்கும் உங்களுக்கு எல்லா கொஷினும் கலெக்ஷன் பண்ணியிருப்பேன். த்ரூஅவுட் இந்தியாவில் இருந்து டிஃப்ரெண்ட் ஜோனல் கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ அந்த கொஷினோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக கொடுத்துருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் 95+ ஸ்கோர் பண்ணணும்டா மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாட்ச் த வீடியோஸ் ஃபுல்லாக. ஓகே, ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. என்னுடைய சேனல் வீடியோஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஷோர் உன்னால் 95 கிராஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய சேனல் கண்டிப்பாக சப்போர்ட்டிவ் பண்ணும். ரைட், போலாமா? இப்போ நம்ம டாப்பிக்கு வாட்ஸ் அ கொஷின்ஸ். வாட் த ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவன் மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க, மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துட்டாங்க. இஸ் ஏ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அண்டு தென் ஒய் பவர் எக்ஸ் வேல்யூ நீ ஃபைன் பண்ணணும். எஸ் கிளியர். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், தென் ஒய் பவர் எக்ஸ் நீ கண்டுபிடிக்கணும். ரைட், கண்டுபிடிக்கலாமா? ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எடுத்துக்கங்க. நோட் த பாயிண்ட், இங்கே கொடுத்துருக்க இந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸை டிஃபைன் பண்ணி சொல்லிட்டாங்க? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எஸ் கிளியர். ஸோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸை பொறுத்தளவுக்கு டயகனல் எலமெண்ட் சேமாக இருக்கணும். ஓகே, நான் டயகனல் எலமெண்ட் ஃபுல்லாக ஜீரோவாக இருக்கணும். as per இதை ஸ்கேலார் மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன்ஸ். கிளியர். டயகனல் எலமெண்ட்ஸ் கம்பல்சரி சேமாக இருக்கணும், நான் டயகனல் எலமெண்ட் ஃபுல்லாக ஜீரோவாக இருக்கணும். ஸோ அப்போ டயகனல் எலமெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேமாக இருக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக என்ன பண்ணணும்? இப்போ y = 7 இருக்கணும். கிளியர். as per ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் டெஃபினேஷன் நான் டயகனல் எலமெண்ட் ஃபுல்லி கம்ப்ளீட்லி ஜீரோ. ஸோ அப்போ நான் டயகனல் எலமெண்ட் எக்ஸ் டெஃபினேஷனா தட் = 0. ஸோ அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? y பவர் எக்ஸ் that is equal to 7 power 0, that value is equal to 1. That is option B. Clear children? Right, next question பாருங்க. What are next questions அப்படின்னு பார்த்தீங்கன்னா, given matrix A கம்ப்ளீட்டாக ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் வேல்யூ ஆஃப் A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இஸ் கிளியர். ரைட், இப்போ இந்த மேட்ரிக்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் வந்து டயகனல் மேட்ரிக்ஸை அப்படின்னு செக் பண்ணுங்கள். டெஃபினட்டாக டயகனல் மேட்ரிக்ஸ்னால் கண்டிப்பாக வராது. ஏன்னா டயகனல் எலமெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஓகே, திஸ் இஸ் அ டயகனல் எலமெண்ட். இஸ் கிளியர். இதுதான் நமக்கு டயகனல் எலமெண்ட்டே தவிர இந்த ஆர்டர் வந்து டயகனல் எலமெண்ட் கிடையாது. பிகாஸ் ஆஃப் த டயகனல் எலமெண்ட்டோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா A11 ரிமைனிங் ஃபுல்லாக 0 இருக்கணும், 0 A22 ரிமைனிங் ஃபுல்லாக 0 0 0 A33. as per டெஃபினேஷன் ஆஃப் டயகனல் எலமெண்ட் பொறுத்தளவுக்கு ஐ வேல்யூ ஜே வேல்யூ என்னவாக இருக்கணும்? சேமாக இருக்கணும். தட்ஸ் அ மீனிங். ஸோ டயகனல் எலமெண்ட் ஆர் மெயின் டயகனல் எலமெண்ட் அப்படின்னா as per டெஃபினேஷன் படி ஐ வேல்யூ ஈக்குவல் டு ஜே, தட் இஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். அப்போ ஒன்லி இது மட்டும் தான் வரும். அதனால தான் இந்த ஏரியா மட்டும் A11 A22 A33 இதை மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம்? டயகனல் எலமெண்ட் சொல்லுவோம், ஆர் லீடிங் எலமெண்ட்னு சொல்லுவோம், ஆர் மெயின் டயகனல் எலமெண்ட் சொல்லுவோம். ரிமைனிங் இருக்க எலமெண்ட்லாம் நான் டயகனல் எலமெண்ட் சொல்லுவோம். ஸோ டெஃபினட்டாக அது ஜீரோவாக இருக்கும். கிளியர். ஸோ அப்போ ஷுவர் இது வந்து டயகனல் மேட்ரிக்ஸும் கிடையாது. இஸ் கிளியர். ஸ்கேலார் மேட்ரிக்ஸான்னு செக் பண்ணிங்கன்னா, ஸ்கேலார் மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா டயகனல் எலமெண்ட் வந்து சேமாக இருக்கணும், நான் டயகனல் எலமெண்ட்ஸ்லாம் ஜீரோவாக இருக்கணும். அது ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். டெஃபினட்டாக ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது டயகனல் மேட்ரிக்ஸ் இல்லை. ஷுவர் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் வர வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் A = வாட் இஸ் த டெஃபினேஷன்? A = -A டிரான்ஸ்போஸ். இதான் கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் டெஃபினேஷன். பட் கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் டயகனல் எலமெண்ட் ஆல்வேஸ் ஜீரோவாக இருக்கும். அனதர் ஒன் கண்டிஷன். நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டாலும் சரி, ஆர் மெயின் டயகனல் எலமெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஜீரோவாக இருக்கணும். டெஃபினட்டாக மெயின் டயகனல் எலமெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் 0. பிகாஸ் நம்மளுக்கு 3 வந்து என்னாச்சுங்க? 0 கிடையாது. இஸ் கிளியர். ஸோ மெயின் டயகனல் எலமெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ டெஃபினட்டாக வாட் ரியாக்ஷன்? இட்ஸ் நாட் ஏ கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் கிடையாது. ஸோ அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருந்தால் ஆர்டர் 3x3 இருக்குது. ஸோ இட் இஸ் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். Clear my children? Right, போலாமா next question ke? What are next questions? பார்த்தீங்கன்னா question number 3, if given ஒரு matrix equal to another matrix, 2 matrix equal to கொடுத்துட்டாங்க, then the value of x minus y கண்டுபிடிக்கணும். So 2025ல கேட்ட questions. Very simple. So given 2 matrix எடுத்துங்க, 2 matrix are equal to the corresponding elements are same. Is clear? அப்போ here what is the value? x plus y is equal to what is the value? 9. Clear? Next again value form பண்ணிங்கன்னா இது ரெண்டையும் கூட எடுத்துங்க. What is the value? 3x is equal to x plus 6. Any values எடுத்துக்க, no problem.
ஸோ இதை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அப்போ 2x is equal to 6, அப்போ x is equal to 3. ஸோ x equal to 3 இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 3 plus y is equal to 9. ஸோ அப்போ y is equal to 6. ஸோ as per sum x minus 3 நீ கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. ஸோ அப்போ ஹியர் x minus y is equal to 3 minus 6, that is equal to minus 3. The option B. Clear children? Right. Next question பாருங்க. What is question number 4? Question number 4 பாருங்க. A and B are square matrix. It's clear? A and B are square matrix ன்னு சொல்லிட்டாங்க of order M. Such that A square minus B square is equal to A minus B into A plus B. இப்போ then இதிலிருந்து நீ என்ன கண்டுபிடிக்கணும்? Which of the following is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. Which of the following is always correct அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ given the question is A square minus B square is equal to A minus B into A plus B. இது given question. இப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன்டா A square minus B square is equal to இது ரெண்டையும் அப்படியே ப்ராடக்ட் பண்ணுங்க. A into A, A square. நெக்ஸ்ட் அடுத்து ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் AB. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் BA. நெக்ஸ்ட் அகெயின் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் B ஸ்கொயர். ஸோ A ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் கேன்சல். அப்போ 0 is equal to AB மைனஸ் BA. மைனஸ் BA லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. இப்போ AB. கிளியர்? தட் இஸ் அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ் AB is equal to BA. That is option B. Okay, understood ma? Next question பாருங்க. What is next question? A and B are square matrix. This is important questions. At time கேட்ட question. A and B are square matrix. Same order. AB is equal to A, BA is equal to B. Then what's the value of A square plus B square? Is the questions. Clear? இப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம்னா காமனேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணுறாங்க. எப்படி சார்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சம்ம சிம்பிளிஃபை பண்ணுங்கள். வாட் ஆர் த கிவன்? ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏ, ஒன் ஆஃப் த வேல்யூ. ஸோ இப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? பிஏ இஸ் ஈக்குவல் டு பி. இது ரெண்டுமே கிவன் சம்மில் கொடுத்துருக்குது இல்லையா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். ஏ ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ யூஸ் பண்ணிக்கலாமா? இட்ஸ் கிளியர்? நெக்ஸ்ட்டு அப்போ ஏவோட ஃபஸ்ட் இருக்குல்ல லெட்டர்ஸ், இந்த லெட்டரோட ஏ பொதுவாக இந்த ஏ பொதுவாக வாட்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்? ஏபி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ ஏபி இன்ட்டு ஏ. கிளியரா? ஸோ நம்மளுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி தெரியும். என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நான் காம்படிட்டிவ். ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ, ஒன் ஆஃப் த பி. But matrix multiplication is associative. AB into C is equal to AB, okay, sorry, into A into BC. A into BC. A into BC. Clear? Matrix multiplication is associative. So, here you could put AB. AB yoda value நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணி இந்த ஏக்கு பொதுவாக வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா ஏபி. ஸோ நவ் திஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிவிட்டு ஏ இன்ட்டு வாட்ஸ் வேல்யூ பிஏ அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணால் ஏ, பிஏ வேல்யூ என்னங்க? தட் இஸ் ஈக்குவல் டு பி. கிளியரா? ஸோ அப்போ ஏபி வேல்யூ என்னங்க? ஏ. கிளியர்? அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ்? ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். சிம்பிள் கேஸ் பி ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். பி ஸ்கொயர் கூட அதே பேட்டர்ன் தான், பி இன்ட்டு பி சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஸோ பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? பிஏன்னு தெரியும். ஸோ பிஏ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் இன்ட்டு பி. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுங்க? பி இன்ட்டு வாட்ஸ் வேல்யூ ஏபி எடுத்துக்கலாமா? ஸோ நவ் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏபியோட வேல்யூ என்னங்க? ஏ. ஸோ அப்போ பிஏ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பி. இஸ் கிளியர்? தேர்ஃபோர் அப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி. இப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ்? a square plus b square is equal to a square oda value a, b square value b. That is அப்போ என்ன ஆச்சுன்னா a plus b. Clear children? Right. இப்போ question number 6 பாருங்க. What's the question number 6 பார்த்தீங்கன்னா that is கிட்டத்தட்ட 4 friends இருக்காங்க. 1 2 3 4 friends இருக்காங்க.
we are asked to simplify. இந்த கொடுத்திருக்க ஈக்குவேஷன் வந்து simplify பண்றாங்க. Okay. What are the given question? The 4ab plus 3 into ab plus ba. Okay. Next plus, sorry, put symbol minus 4ba. Where a and b are both matrix of order எல்லாமே 2 cross 2 matrix. Next என்ன condition? A not equal to b and not equal to identity matrix inverse வராதுன்னு சொல்லிட்டாங்க. Then they give the 4 in the given equation simplify பண்ணி 4 student 4 different answer கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆன்சர் கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் கிளியர். ட்ரை பண்ணலாமா? வாட்ஸ் அ கொஷின் கொடுத்துருக்காங்க? 4ab then a condition 4ab plus 3 into ab plus ba is clear ba minus 4ba. இது கொஷின்ஸ். இதை சிம்பிளை பண்ணுங்க. ஸோ அப்போ 4ab இதில் சும்மா ஏமாத்திர வேலைங்க. சிம்பிளாக பண்ணிங்கன்னா அப்போ 3ab plus 3ba minus 4ba. is clear. ஸோ இப்போ இது ரெண்டு 4 plus 3 what reaction? 7ab. இது ரெண்டு சிம்பிளை பண்ணால் மைனஸ் ba. is clear. ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நிறைய பேர் 6abன்னு போட்டுறக்கூடாது. இட்ஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் ab is not equal to ba. Matrix multiplication is non-commutative. அன்னது ரெண்டையும் செப்பரேட் பண்ண முடியாது. 6abன்னு போட்டுற முடியாது. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 7ab minus ba. ஓகே, தட் கேள்வினா அப்போ சி ஆப்ஷன் பி ஆல்சோ கரெக்ட். ஓகே, ஒன்லி பி ஒன்லி they give the correct answer. clear? ரைட். இப்போ கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். what is question number 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா given மேட்ரிக்ஸ் A கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க, மேட்ரிக்ஸ் C கொடுத்துருக்காங்க. which of the following defined அப்படின்னு கொடுத்துருக்காங்க. only AB, AC, BA and ABC. இது given datas. clear? ஸோ நல்லா பாருங்கள். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட, அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்போ அப்ளிகேட் பண்ணால் இப்போ M cross என்னன்னு வச்சுங்க. செகண்ட் மேட்ரிக்ஸ் B வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக Nல தான் ஸ்டார்ட் பண்ணணும். n cross b அதே வருங்க. ஏன்னா ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் போத் ஆர் சேமாக இருந்தால் மட்டும்தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஃபைன்டு. தேர்ஃபோர் ஃபைனல் மேட்ரிக்ஸ் ஏபி என்ன ஆர்டர் வரும்? m cross b அப்படின்னு வந்து நிற்கும். கிளியர்? திஸ் இஸ் பேசிக் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம், செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ போத் ஆர் என்னவாக இருக்கணும்? சேமாக இருக்கணும். இது ரூல். ஸோ அப்போ கிவன் கண்டிஷன் ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ ஹியர் மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பி எடுத்துட்டேன். ஸோ மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3 cross 3. திஸ் மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் 3 cross 1. இஸ் கிளியர்? தட் இஸ் ஹவு மெனி ரோஸ்? 3 rows for 1 column. ஸோ அப்போ இது ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ண முடியும் என்னால். இட்ஸ் கிளியர்? என்னால் ப்ராடக்ட்டு பண்ண முடியும். தட் இஸ் ஃபைனல் ஆன்சர் வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? 3 cross 1ன்னு வந்து நிற்கும். இட்ஸ் கிளியர்? அப்போ ஏபி வந்து என்னால் டிஃபைன் பண்ண முடியும். வாட்ஸ் ஆர்டரில் 3 cross 1 ஆர்டரில் டிஃபைன் பண்ண முடியும். கிளியர்? சரி, இப்போ ஏசி ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஆர் வேறு கொடுத்துருக்காங்களா ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ஏசி கண்டுபிடிக்கலாம். ஓகே, கிவன் மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் சி. ஏவோட வேல்யூ வாட்ஸ் ஆர்டர் 3 cross 3. சியோட ஆர்டர் வாட்ஸ் மீனிங் 1 cross 3. ஸோ டெஃபினட்டாக போத் ஆர் ஈக்குவலாக இருக்காண்டா டெஃபினட்டாக போத் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ அப்போ ஏபி இஸ் நாட் டிஃபைன். மீன்ஸ் ஏசி வந்து நாட் டிஃபைன். கண்டிப்பாக இது டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ ஏசி இஸ் நாட் பாசிபிள். இஸ் கிளியர்? நெக்ஸ்ட் என்ன அடிஷனாக கேட்டிருக்காங்கன்னா பிஏ. ஸோ பிஏ மேட்ரிக்ஸ் பி பாருங்கள். ஹவு மெனி ரோஸ் இருக்குது? 3 rows. வாட்ஸ் ஆர்டர் 3 cross 1. ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 cross 3. ஸோ இப்போ நவ் திஸ் போத் ஆர் சேமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக போத் ஆர் நாட் ஈக்குவல். இட்ஸ் கிளியர்? ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தேர்ஃபோர் பிஏ ஆல்சோ இஸ் நாட் டிஃபைன்ட். பிஏவை என்ன பண்ண முடியாது? என்னால் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒன்லி எது மட்டும் தான் டிஃபைன் பண்ண முடியாது? ஏபி மட்டும் தான் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ஏசி நாட் டிஃபைன், பிஏ இஸ் நாட் டிஃபைன். ஸோ கண்டிப்பாக இது மூணுமே வராது. ஸோ ஒன்லி டிஃபைன் பர் ஏபி. கிளியர் சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் கொஸ்டின் நம்பர் 8. கிவன் கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா given ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. வாட் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ்? டயகனல் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ கேன் ஃபைண்ட் அவுட் த ஏ கியூப். பேசிக்காக ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா
இது ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துகிட்டு வச்சுக்க ஏ 0 0 ஓகே 0 பி 0ன்னு வச்சுக்க 0 0 சி இது ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் ஏன்னா நான் டயகனல் ஃபுல்லாக 0 ஆயிடுச்சுங்களா அப்போ ஏ பவர் என் எப்படி சார் இருக்குன்னா ஜஸ்ட்டு வாட் இஸ் மீனிங் ஏ பவர் என் 0 0 0 பி பவர் என் 0 0 0 சி பவர் என் அந்த பேட்டர்னில் கிடைக்கும் நீ வேண்டாம் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா ஏ ஸ்கொயர் 0 0 0 பி ஸ்கொயர் 0 0 0 சி ஸ்கொயர் அந்த பேட்டர்ன் வந்து நிற்கும் கிளியர் ஸோ இப்போ கிவன் கொஷின் தெரியும் மேட்ரிக்ஸ் ஏ வாட் வேல்யூ ஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஏ கியூப் ஸோ அப்போ டயகனல் மேட்ரிக்ஸ் ஆஸ் பர் ஜென்ரல் ப்ரூஃப் படி ஏ கியூப் போட்டிங்கன்னா ஸோ அப்போ வாட்ஸ் வேல்யூ 125 ஆகுமா 0 0 0 125 0 0 0 125 it's clear that is option D clear children right next ninth one x and y and xy okay are matrix x and y and xy are matrix of order 2 cross 3 m cross m and 2 cross 5 respectively then the number of element of matrix y then number of element of matrix y is clear so matrix y ல how many element இருக்குன்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்போ உங்களுடைய first matrix என்ன order of y கண்டுபிடிங்க so given matrix ஓட order matrix x ஓட order பார்த்தீங்கன்னா 2 cross 3 is clear matrix y ஓட order பார்த்தீங்கன்னா what's order m cross n actually m cross n இது m இல்ல m cross n is clear next இது ரெண்டுமே என்ன ஆகும்னா ப்ராடக்ட் பண்ணி ஓகே xy கிடைக்குமா ஸோ xy ஆர்டரும் கொடுத்துட்டாங்க வாட்ஸ் வேல்யூ 2 cross 5 clear x ஓட ஆர்டர் வந்து 2 cross 5 ஓகே அண்டர்ஸ்டுட்னா ரைட் இப்போ என்ன பண்ணால் m தெரிஞ்சிச்சு x தெரிஞ்சிச்சு y தெரிஞ்சிச்சு ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் xy அது என்ன மேட்ரிக்ஸ் ஆர்டர் 2 cross 5ன்ட்டாங்க ஸோ அப்போ வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் y ஒய்யோட ஆர்டர் என்ன ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் அப்ளிகபிள்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் எப்படி இருக்கணும் சேமாக இருக்கணும் ஸோ இது ரெண்டு சேமாக இருந்தால் மட்டும் தான் மல்டிப்ளிகேஷன் அப்ளிகபிள் தேஃபோர் அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் வர m = 3ன்னு வந்துட்டேன் ஸோ m தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைனல் ஆன்சர் எதுக்கு ஈக்குவல் 2 cross n தட் இஸ் 2 cross n அப்போ 2 cross 5 அப்போ வாட் இஸ் ஆர்டர் n என்னோட வேல்யூ டெஃபினட்டாக என்ன இருந்தேன் 5 இருந்தாகணும் ஸோ அப்போ டெஃபினட்டாக ஆர்டர் ஆஃப் ஒய் மேட்ரிக்ஸ் அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா m cross n 3 cross 5 ஒய்யோட மேட்ரிக்ஸ் ஆர்டர் வந்து 3 cross 5 தான் ஸோ கொஷின் இஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஓகே மேட்ரிக்ஸ் y is what is value 3 into 5 how many element 15 element okay option C clear children right next question number 10 பாருங்க what's the question number 10 given matrix கொடுத்துட்டாங்க அது கூட இன்னொரு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணிட்டாங்க ஸோ இதோட வேல்யூ நெக்ஸ்ட் அனதர் 2 மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணி இந்த போத் ஆர் வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இது கொஸ்டின்ஸ் ஸோ இப்போ இது கிவன் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டா ஸோ ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து வாட் இஸ் வேல்யூ 1 cross 3ன்னு தெரியும் செகண்ட் மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3 cross 1ன்னு தெரியும் மஸ்ட் கிளியர் ஸோ மல்டிப்ளிகேஷன் இஸ் அப்ளிகபிள் ஹியர் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் 1 into 2 ஹியர் 2 cross 1 ஸோ திஸ் ஆல்சோ போத் ஆர் சேம் அப்போ இது ரெண்டு எப்படி ப்ராடக்ட் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் என்ன வந்துடும் 1 cross 1 வருமா ஸோ அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா ஸோ x into 5 5x 2 into -1 -2 plus 0 சரியா என்னது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி 1 cross 1ல தானே வந்து நிற்கும் நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1 cross 2 2 cross 1 ஃபைனல் இது ரெண்டு சேம் ஆயிடுச்சா ஸோ வி கெட் ஆன்சர் 1 cross 1 ஸோ இப்போ சேம் ஏ ஹியர் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஒன்று பண்ணது -6 plus 6 is clear இப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா 5x -2 is equal to -6 plus x ஸோ இப்போ ஹியர் x ஒன்று கொண்டு வந்துடுங்க 5x -x -6 plus 2 இதை ஃபாலோ பண்ணால் 4x is equal to -4 x is equal to -1 that is option A understood children ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ